RCB, congratulations. முதல் அணி to qualify for the knockouts. And what domination. போன சீசன்ல ஆரம்பிச்சது இவங்களுடைய ஆதிக்கம். Just the combination of players. அவங்க ஃபுல்லாவே மேட்ச் வின்னர்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. விராட் கோலி ஒருத்தர் ஜாம்பவான் மாதிரி நிக்கிறாரு. ஆனா அவரை சுத்தி இந்த பக்கம் ஒரு புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட்னா இந்த பக்கம் ஒரு கிருணால் பாண்டியா, ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட், தேவ்தத் படிக்கல் கலக்கிறாரு. ரஜத் பட்டிதார் இல்லாம தரம்ஷாலால முதல் முறையா போய் ஒரு டே கேம்ல ஹோம் டீமை தோக்கடிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. கைஸ் ரிமெம்பர், திஸ் சீசன் RCB இஸ் நாட் டிராவல்ட் தட் வெல். அவங்க 2 போட்டியை மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க இன் அவே கேம்ஸ். மோஸ்ட் ஆஃப் தேர் வின்ஸ் ஹேவ் கம் அட் ஹோம். 4 மேட்ச் தான் டோட்டலாவே தோத்துருக்காங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அண்ட் தரம்ஷாலால தான் குவாலிஃபயர் 1 நடக்க போகுது. ஸோ இப்பவே அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் நல்லா அசஸ் பண்ணியாச்சு. வெங்கடேஷ் ஐயர் டெஃபினட்டா என்ன பொறுத்த வரைக்கும் குவாலிஃபயர் 1ல விளையாடணுங்க. என்ன விளையாடினாரு, வேற லெவல் ஆட்டம். அண்ட் விராட் கோலி இந்த மாதிரி பேட் பண்ணும்பொழுது அவங்களுடைய பேட்டிங் யூனிட் இஸ் லுக்கிங் ஈவன் மோர் ஃபார்மிடபிள். இதே பஞ்சாபை தான் ஃபைனல்ஸ்லயும் சரி, குவாலிஃபயர் 1 ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்லயும் சரி தோக்கடிச்சாங்க. அண்ட் நிஜமாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்கல்ல டு ஆல் தி அதர் டீம்ஸ் தட் ஆர் கோயிங் டு குவாலிஃபை, எங்களை தாண்டி தான் அந்த கப்பை போய் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா டாப் 2ல ஃபினிஷ் பண்ண போறாங்க RCB. and it's going to be very interesting to see if they will defend their title. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.